Taste the Daily. ஆவினில் தயாரிக்கப்படும் ஐஸ்கிரீம்களின் விலை திடீரென 3 ரூபாயில் இருந்து 80 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டதாகவும் 1ஆம் தேதி முதலே இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் அளித்துள்ள தகவலில் 12 ரூபாயாக இருந்த மினி குல்ஃபி 15 ரூபாயாகவும் 25 ரூபாயாக இருந்த சாக்கோபார் 30 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் 1000 மில்லி லிட்டர் சாக்லேட் ஐஸ்கிரீம் 170 ரூபாயில் இருந்து 250 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் பால் விலை உயர்வை தொடர்ந்து ஐஸ்கிரீம்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வருவாயில் மட்டும் காட்டும் அக்கறையை பால் பொருட்களின் தரத்திலும் செலுத்த மக்கள் ஆவின் நிறுவனத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வாளருக்கு லஞ்சம் கொடுத்த மோட்டார் வாகன ஆய்வாளர் சிக்கினார். சேலம் மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தாமல் இருக்கவும், அப்படியே நடத்த வந்தாலும் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி மோட்டார் வாகன ஆய்வாளர் சதாசிவம் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் ரவிக்குமாரிடம் கூறியுள்ளார். இதற்காக 1 லட்சம் ரூபாயை லஞ்சமாக தருவதாக கூறி தனியார் உணவகத்திற்கு நள்ளிரவில் வருமாறு கூறியுள்ளார். இதையடுத்து லஞ்சம் கொடுக்கும்போது சதாசிவம் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் 5 மாதம் முழுமை பெறாத சிசு குப்பையில் வீசப்பட்டிருந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொருக்குப்பேட்டை ரங்கநாதபுரம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள குப்பையில் முழுமையடையாத இறந்த சிசுவினுடைய உடல் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அங்கு வந்த கொருக்குப்பேட்டை போலீசார் சிசுவின் உடலை கைப்பற்றி சிசுவை வீசியவர்கள் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் அரசு கண்டு கொள்ளாமல் இருப்பதே இத்தகைய சம்பவங்கள் நடக்க காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அதிமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் அரங்கநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன், அமைப்பு செயலாளரும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கணேசன், எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஜாகீர் உசேன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் பொய்யான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றஞ்சாட்டினார். இதில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட பொருளாளர் சுப்புராயன், மகளிரணி மாவட்ட செயலாளர் ராணி பெருமாள், மாவட்ட இணை செயலாளர் விமலா மகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தேர்தல் வாக்குறுதி சொன்னது முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. அதை 110 விதியில சட்டமன்றத்தில் முழுமையாக அம்மா அவர்கள் நிறைவேற்றினாங்க. ஆனா திமுக வாக்குறுதி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்க வந்தா நீட்டு தேர்வை ரத்து செய்துட்டு வந்தாங்க. நீட்டு தேர்வு மட்டும் இல்ல, கனிமையை சொன்னது எங்க ஏழையான இருக்கிற வயதில் இருக்கிறவர்களும் மாங்கல்யம் இழந்து விடுகிறார்கள், மதுபான கிடையாது என்று அப்படின்னு சொன்னாங்க. படிக்கிற மாணவனுக்கு கல்வி கடனை வாங்கியிருந்தால் முழுமையாக தேர்தலை ரத்து செய்வோம், அந்த கடனை ரத்து செய்வோம் சொன்னாங்க. அது செஞ்சார்களா? வந்த உடனே முதல் கையெழுத்தினாங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கந்துவட்டி கொடுமை செய்யும் பாஜக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட நபர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். சாத்தூர் அருகே உள்ள வெங்கடாசலபுரத்தைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் காசிராஜன் ஆகியோர் நத்தத்துப்பட்டியைச் சேர்ந்த பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பரமசிவம் என்பவரிடம் கடந்த 2023ஆம் ஆண்டு 1,50,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக வட்டி தொகையாக மட்டும் 4,70,000 ரூபாயை வசூல் செய்த பரமசிவம் தொடர்ந்து பணம் தரவில்லை என்றால் நடப்பதே வேறு என மிரட்டியுள்ளார். இது சம்பந்தமாக சாத்தூர் நகர் காவல் நிலையத்தில் மனு கொடுத்த நிலையில் வழக்கம் போல ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மௌனம் காத்த நிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனை நேரில் சந்தித்து ஹரிகிருஷ்ணன் மற்றும் காசிராஜன் மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தேர்வுநிலை பேரூராட்சியில் குப்பை கழிவுகளை சேகரிக்க வாங்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தாத நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. பேரூராட்சியில் இருக்கின்ற 18 வார்டுகளில் கழிவுகளை சேகரிக்க பயன்படுத்தப்பட்ட 3 சக்கர பேட்டரி வாகனங்கள் ஒவ்வொன்றாக பழுது ஏற்பட்ட நிலையில் அவற்றை உடனுக்குடன் நிர்வாக திறனற்ற பேரூராட்சி நிர்வாகம் பழுது பார்க்காததால் அவை காட்சிப் பொருளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
இதனால் தற்போது ஒரே டிராக்டர் மட்டுமே குப்பைகள் எடுத்துச் செல்ல பயன்படுகிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள், ஈக்கள் அதிகம் உற்பத்தியாகி நோய் தொற்றும் ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே சமயம் கடந்த ஆண்டு குப்பைகளை சேகரிப்பதற்காகவே வாங்கப்பட்ட டிராக்டரும் டாடா ஏஸ் வாகனங்களும் பேரூராட்சி அலுவலகத்தின் உள்ளேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை கண்ட பொதுமக்கள் இந்த வாகனங்களை பயன்படுத்த திராவிட மாடல் அரசு நல்ல நாள் பார்க்கிறதோ என வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி நுழைவு வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரி சுமார் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கல்லூரி திறக்கப்பட்ட நாளிலிருந்து குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, ஹாஸ்டல் வசதி உள்ளிட்ட எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை வசதிகளை கூட பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் உயர்கல்வித்துறையால் செய்து தர முடியாதா என மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.